குத்துன கேஸ் இல்லைன்னு எவன்டா சொன்னவ? வெல்கம் டு தமிழ் டாக்கிஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் லக்ஷ்மண் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற போகன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். போகன் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய ஹீரோ ஜெயம் ரவி, அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவருடைய அப்பா நரேன் ஒரு பேங்க் ஆஃபீஸர். ஒரு நாள் பேங்க் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நரேன் வீட்டுக்கு கிளம்பும்போது ஒரு மூட்டையோடு பேங்க்கை விட்டு வெளியே வர்றாரு. அந்த மூட்டையை நேராக கொண்டு போய் பேங்க் வாசலில் நிற்கிற ஒரு கார் டிக்கியில் வச்சுட்டு அங்கேயே மயக்கடிச்சு விழுந்துடுறாரு. மயக்கடிச்சு விழுந்தவரை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாங்க. ஆஸ்பத்திரியில் அவர் அட்மிட் ஆகிருக்கும்போது அந்த இடத்துக்கு போலீஸ் வருது. ஜெயம் ரவிக்கிட்டே வந்து போலீஸ் சொல்லுது, உங்கள் அப்பாவை அரெஸ்ட் பண்ணணுன்னு. ஏன்னு கேட்குறாரு. உங்கள் அப்பா பேங்க்கில் இருக்க பணத்தை திருடியிருக்காரு, அதனால் அவரை அரெஸ்ட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. அவர் முடிச்சு நிற்கும்போது சொல்கிறாங்க, இதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்குது சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, அவரே தான் பணத்தை எடுத்துகிட்டு வெளியில் போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு பார்க்கும்போது அதில் வந்து இவருடைய பாடி லாங்குவேஜுக்கும் அவருடைய அங்கே வந்தவருடைய பாடி லாங்குவேஜுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை ஒத்து கவனித்த ஜெயம் ரவி இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. இதே மாதிரி இன்னொரு நகைக்கடையிலையும் ஒரு கொள்ளை நடந்திருக்கு, அந்த ஃபுட்டேஜையும் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டு பார்க்குறாங்க. அதை ஒத்து கவனிக்கும் போது ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூ மூலமாக அடுத்தடுத்து தேடி போகும்போது இந்த கொள்ளையெல்லாம் நடத்துறது அரவிந்த் சாமி தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அரவிந்த் சாமியே களத்தில் இறங்கி கொள்ளையடிக்காமல் சம்மந்தப்பட்டவங்களே அந்த பணத்தை கொண்டாந்து அவர்கிட்ட கொடுக்குற அளவுக்கு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கொள்ளைக்காரருக்கும் இந்த போலீஸுக்கும் நடக்கிற ஒரு வார் தான் இந்த படம். இந்த படத்துடைய டைட்டில் கேரக்டரே வில்லன் கேரக்டர் தான். அதனால் அரவிந்த் சாமியிலேருந்து தான் கதையை ஆரம்பிக்கிறாங்க. அரவிந்த் சாமி வர்ற ஆரம்பம் அந்த 10 நிமிஷம் கலக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கமான தமிழ் சினிமா வழக்கப்படி லூசு ஹீரோயின், லூசு ஹீரோ, இவங்க 2 பேருமா ஒரு 20-25 நிமிஷம் ஜவ்வாக இழுக்கிறாங்க. அப்போ ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு இருக்கவனே, எப்பா அரவிந்த் சாமியை காட்டுங்கடாப்பா சாமி அப்படின்னும்போது கரெக்டாக அரவிந்த் சாமி வர்றாரு. அவர் வந்த உடனே படம் தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. இடைவேளை வரைக்கும் பரபரப்பாக போகுது. இடைவேளை இன்டர்வல் பிளாக்லாம் ரொம்ப பிரமாதமாக முடிக்கிறாங்க. இன்டர்வல் பிளாக் முடிஞ்ச உடனே படம் பார்க்குற நமக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒன்றும் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா படத்தில் உள்ள ஹைலைட்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கொண்டு வந்துட்டாங்க. அரவிந்த் சாமி யார், அவர் எப்படி கொள்ளையடிக்கிறாரு, எப்படி அவருக்கு அந்த சக்தியெல்லாம் வந்தது அப்படிங்கிற எல்லா ஹைலைட்டையும் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கொண்டு வந்துட்டதுனால செகண்ட் ஹாஃபில் இவங்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ஹாஃபில் இவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் மிச்சம் இருந்தது, இந்த கூடு விட்டு கூடும் பாயிருது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதையும் அப்படி ட்ரீட் பண்ணாமல் இவங்க இந்த டபுள் ஆக்ஷன் படத்தில் இவன் இடத்துக்கு அவனும் அவன் இடத்துக்கு இவனும் வந்துட்டால் என்ன நடக்குமோ அந்த கூத்தை தான் அடித்து வச்சுருக்கிறாங்க. அதனால் செகண்ட் ஹாஃபில் படம் சுவாரஸ்யமே இல்லாமல் போயிடுச்சு. அதே போல் படம் முடிகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாலே படம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் படம் ஓடிட்டு இருக்குது. அது ஏன்னே தெரியல. அரவிந்த் சாமி கேரக்டர் நம்பி தான் இந்த படத்தையே பண்ணியிருக்காங்க. அரவிந்த் சாமியும் படத்தில் தூள் கிளப்பியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லலாம் அரவிந்த் சாமி இடத்துக்கு ஜெயம் ரவியும், ஜெயம் ரவி இடத்துக்கு அரவிந்த் சாமியும் வர்ற மாதிரி இருக்கும். ஜெயம் ரவி கேரக்டரை அரவிந்த் சாமி ரொம்ப நல்லாவே பண்ணியிருப்பார். ஆனால் அரவிந்த் சாமி கேரக்டரை ஜெயம் ரவி பண்ணுறதுக்கு திணறி இருக்குது படம் பூரா தெரியுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் திரைக்கதை பலவீனமாக இருக்கும், ஃபேஸ் ஆஃப் மாதிரியான படங்களுடைய சாயல் இருக்கும். இருந்தாலும் அரவிந்த் சாமி கேரக்டருக்காகவும் அவருடைய நடிப்புக்காகவும் நிச்சயமாக இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். குத்துன கேஸ் இல்லைன்னு எவன்டா சொன்னவ?